நம் அனைவருக்குமே விதவிதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். சிலருக்கு உயிர் கொள்ளும் மிருகங்களை வளர்க்கும் வினோத பழக்கங்கள் இருக்கும். இதற்கு நடிகர்களும் விதிவிலக்கல்ல. ஒரு நடிகை இருப்பதிலேயே கொடூர விலங்கான சிறுத்தையை தன் வீட்டில் வைத்து வளர்த்துள்ளார். அந்த நடிகை யார் என்றால், வீட்டில் வைத்தது ஏன் என்பதை இப்போது பார்க்கலாம். சாவித்ரி. தமிழ் உலகின் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட நடிகர்களுடன் அதிக படங்களில் நடித்து பிரபலமானவர் சாவித்ரி. தெலுங்கு மற்றும் தமிழ் அதிக அளவில் படங்களில் நடித்திருக்கிறார். தென்னிந்திய அளவில் அதிகம் மதிக்கப்பட்ட நாயகிகளில் இவரும் ஒருவர். இவரை மகாநதி என்றும் அழைப்பர். 2018ஆம் ஆண்டு இவரது வாழ்க்கை வரலாறும் எடுக்கப்பட்டது. இதில் கீர்த்தி சுரேஷ் சாவித்ரியின் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். ஜெமினி கணேசனாக மலையாள நடிகர் துல்கர் சல்மான் வந்திருப்பார். இதனை அடுத்து 2019ஆம் ஆண்டு NTRின் வாழ்க்கை வரலாறு படமாக எடுத்து இதில் சாவித்ரியின் கதாபாத்திரத்தில் நித்யா மேனன் நடித்திருப்பார். 1934இல் பிறந்த சாவித்ரி 1950 முதல் 1960 வரை தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமாவில் பெரிய நடிகையாக கொடிக்கட்டி பிறந்தார். 30 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த இவர் நடிப்பு மட்டும் அல்ல, ஏழை எளியோருக்கு உதவி செய்வதிலும் பரந்த மனம் படைத்தவர் இவர். தனது இறக்க கோணத்திற்கான பெயர் போன இவர் பலரது வாழ்வில் ஒளியேற்றியுள்ளார். ஜெமினி கணேசனை 1952ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட சாவித்ரிக்கு ஒரு பெண் பிள்ளையும் ஒரு மகனும் இருக்கின்றனர். சிறுத்தையை வளர்த்த நாய், பூனை மட்டுமல்ல, முயல், மாடு என பல ஹாம்ஸ்டர் பிராணிகளை தங்களின் வீட்டு செல்ல பிள்ளைகள் போல் வளர்ப்பதுண்டு. ஒரு சிலர் மேலே போய் உயிரையை பறித்துவிடும் பிராணிகளையும் பாசம் கொண்டு அரசாங்கத்துக்கு தெரியாமல் வளர்ப்பார். அப்படி ஆபத்துக்குடன் விளையாட பிடித்த நடிகை சாவித்ரி. இவர் தனது வீட்டில் சிறுத்தையை வைத்து வளர்த்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த புகைப்படம் ஒன்று வெளியாகி ரசிகர்களிடையே வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. சாவித்ரிக்கு இது போன்ற மிருகங்களை பிடிக்கும் என்றே கூறப்படுகிறது. இவர் இந்த மிருகத்தை வீட்டில் வைத்து வளர்த்தாரா இல்லையா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சாவித்ரி இறப்பு எப்படி இருந்தது என்று கேட்டால், ஒரு காலத்தில் தென்னிந்திய சினிமாவின் டாப் நடிகையாக இருந்த சாவித்ரி 1981ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இறப்பதற்கு முன் சாவித்ரி சர்க்கரை நோய் மற்றும் அதிக இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அது மட்டுமின்றி குடிப்பழக்கத்திற்கும் இவர் அடிமையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இறப்பதற்கு 19 மாதங்கள் முன்பு வரை சாவித்ரி கோமாவில் இருந்தார். அது மட்டுமின்றி இவருக்கும் ஜெமினி கணேசனுக்கும் இருந்த உறவிலும் விரிசல் விழுந்தது. இதனால் சாவித்ரியின் திற வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆண்டுகள் பல கடந்தாலும் கண்களிலேயே பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் இது போன்ற ஒரு நடிகை இதுவரை பிறக்கவில்லை என்று சினிமா ரசிகர்கள் அவ்வப்போது உச்சி குட்டுவதுண்டு. இது போன்ற வீடியோக்களுக்கு மைண்ட் லாஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க.